யாரை கட்டி நீங்கள் போட்டீங்க அந்த பெட்டியில் நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ போன தப்பி வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து நடத்தலாம் உங்களை க்ளோஸ் பண்ணுங்க முதல்ல. யாரை கட்டி நீங்கள் போட்டீங்க அந்த பெட்டியில் நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ போன தப்பி வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து நடத்தலாம் உங்களை க்ளோஸ் பண்ணுங்க முதல்ல. 2 செகண்ட் உங்களுக்கு டைமு க்ளோஸ் பண்ணுங்க. பிரச்சனையான யாருங்க பதில் சொல்றது? உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு கூட்டி வச்சு உட்காந்துருக்கீங்க. க்ளோஸ் பண்ணுங்க சார். க்ளோஸ் நாங்கள் சட்டை எடுத்து விட்டுனா கடை இருக்க முடியாது. வெளில அனுப்பிடுங்களேன். இந்த வசதிகளை நாங்கள் பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. முதல்ல சட்டை கொடுங்க. இழுத்துடுங்க. முதல்ல இழுத்துடுங்க. வணக்கங்க, என் பேர் வந்து சித்திக்கு, கரூருங்க. தலப்பாக்கட்டியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராமு, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதிலெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து வந்தாங்க. இதோட 3 டைம் வந்தாச்சு. ஒவ்வொரு டைம் வரையிலையும் அரை மணி நேரம்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆஃபர்லாம் போடுறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது இல்லைங்க, சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஆஃபர், என்ன ரேட்டு போட்டிருக்காங்க? ஆஃபர் என்ன ஆஃபருங்க? 149 போட்டிருக்காங்க ஆஃபரு. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரலும் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கிடைக்கலைங்களா? இல்லைங்க, கிடைக்கலைங்க. நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு வந்து கேட்டீங்க? 2 மணிக்கு ஒருக்கா வந்தேன். 2:30க்கு வாங்கினாங்க. இப்போ வந்ததுக்கு கரெக்டாக 2:30க்கு தான் வந்திருக்கிறேன். மறுபடியும் இப்போ 3 மணிக்கு மேலே வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. 3 மணின்னு கூட சொல்லலை, 3 மணிக்கு மேலே வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த டைமிங் எல்லாம் ஒன்றும் சரியாக சொல்லலைங்க. நார்மல் பிரியாணி சுத்தமாக இல்லைங்கிறாங்களா, இல்லை ஆஃபர் மட்டும் இல்லைங்கிறாங்களா? இல்லை, அது எதுவும் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் சரியாக சொல்லலைங்க. ஏதோ அந்த டீட்டெயில் எதுவும் சொல்லலை. 3 மணிக்கு மேலே வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆஃபரை பற்றி எந்த இதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தேன், காலைல 6 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் ஆஃபர் பிரியாணி போடுறான்ட்டு. அதுக்காக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்த 500 ரூபா பெட்ரோல் போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தா இப்போ அந்த ஆஃபர் பிரியாணிலாம் கிடையாது, சாதா பிரியாணி தான் இருக்குன்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஆஃபர் போட்டு எல்லாத்தையும் வர வைக்கணும் இங்கே வேஸ்ட்டாக? மற்ற நேரம் மற்ற பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃபர் பிரியாணி அதுக்கு வேறு ரைஸ் வருது, பாகிஸ்தான்லேருந்து வருதா? ஆஃபர் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து வருதா, இல்லை சிக்கன் சைனாலேருந்து வருதா? எல்லாம் இங்கேருந்து வருது தானே. எதுக்கு ஏமாத்தணும் இப்படி ஒரு கன்சனாக? மக்கள் அலைய விடணும் வேஸ்ட்டாக. உள்ள என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் எதாவது பண்ணாங்க? இப்போ அதை இல்லைங்க, பிரியாணி தீர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பிரியாணி தீர்ந்துருச்சு. தலப்பாக்கட்டின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அதில் இன்றைக்கி ஆஃபர் போட்டதுதால ஐயோ ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தேன். வந்துட்டா 150 ரூபா வெளில போட்டுக்கிறாங்க போர்டு. சரி, அதுக்கப்புறம் உள்ளே போய் கேட்டால் எல்லாம் காலி ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்றா பழைய ரேட்டுக்கு 370 ரூபா அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிற கண்டிஷன் வந்துச்சு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு கூட திரும்பி போகிற மாதிரி தான். அவரே கொஞ்சம் சேர்த்துங்க. ஏன்னா முடிஞ்சுன்றாங்க. ஆனால் நமக்கு நைட்டு வரைக்கும் ஒன் டே ஆஃபர்னா நைட்டு வரைக்கும் இருக்கு. அதான் நைட்டு வரைக்கும் இருக்குது அந்த ஆஃபர். அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது ரைட்டு. சரி, அவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு அதுக்காக பண்ணல. அவங்க என்ன கண்டிஷன் நமக்கு தெரில, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் மெசேஜ். 149 ரூபான்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சதுல வந்து நீங்கள் எப்போ வந்து உள்ளே வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, எத்தனை மணிக்கு சொன்னாங்க? இல்லை ஒன் டே ஆஃபர் மட்டும் இல்லை, ஒன் டே ஆஃபர் தான். நான் இப்போ தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தேன். ஆஃபரு முன்னாடி போகும்போது பார்த்துட்டு போனேன். இங்கே பேட்டிலாம் பார்க்கல. சரி, போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம், டைம் என் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு வந்தேன். வந்தது பார்த்தா இப்போ வந்து எல்லாம் காலி சார். நீங்கள் ஒன்றா சாதாரணமாக விற்கிற ரேட்டு 370 ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. அப்படியா சார், வேணாம் சார் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் பேட்டி காண்றீங்க. அதான் மெசேஜ், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அது என்ன கண்டிஷன் தெரியாது, எங்களுக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, இவங்க யாருக்குமே தெரியாது. வேறு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.